தேர்தல் வாக்குறுதியில் இல்லை மேனிஃபெஸ்டோவில் அள்ளி விட்டா மாதிரி இவங்க கைது செய்யப்பட்ட உடனே அடுத்த நாள் கேபினெட்டு கூடி தங்கம் தென்னரசு வந்து வியாக்கியானம் கொடுக்குறாரு. நாங்கள் தான் அதிகமாக பண்ணோம், நாங்கள் 10 லட்சம் கொடுப்போம், 35,000 பேருக்கு வந்து நாங்கள் வந்து 35 லட்சம் பேரை 35,000 பேருக்கு தொழில் அவங்களுக்கு வந்து நாங்கள் கடன் கொடுப்போம், வீடு கட்ட கடன் கொடுப்போம். சுய தொழில் என்ன சுய தொழில்? அவன் படிப்புக்கு நாங்கள் அனுமதி இது பண்ணுவோம், கல்யாணத்துக்கு 20,000 கொடுப்போம். இதெல்லாம் என்னங்க வாக்குறுதி? எல்லாத்துக்கும் பண்ணி தானே ஆகணும், இது மேண்டேட்டரியான விஷயம். அதாங்க. அப்புறம் வந்து செத்துட்டானா 10 லட்சம், அதுக்கு செத்துருவான் அவன். உயிரோட இருக்கணும் சம்பளம் இல்லை, செத்தா 10 லட்சம். சாவர அளவுக்கான பாதிப்பு ஏன் வருது? அவ்வளோ பாதுகாப்பட்ட சூழ்நிலை என்னென்ன பிரச்சனை இருக்கு? அது இவ்வளவு நாள் ஏன் நீங்க அட்ரஸ் பண்ணல? இதே அந்த பாதிக்கப்பட்டிருக்கா இது வரைக்கும்? இதே அந்த ராம்கே நிறுவனம் தான் வந்து மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்து தென் மாவட்டங்களை கொட்டுது, பெரிய பாதிப்பு வருது சுற்றுப்புற சூழலுக்குன்னு தங்கம் தென்னரசு அன்னைக்கு எதிர்கட்சி உறுப்பினராக இருக்கும்போது எடப்பாடி பேரில் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காரு. இன்றைக்கி அதே தங்கம் தென்னரசு தான் வந்து நிதி அமைச்சராக நான் ராம்கே நிறுவனத்துக்கு இதை தாரவாக்கும்போது நாங்கள் வந்து கட்டிட தூய்மை பணியாளருக்கான வாரியம் அமைச்சிட்டோம். வாரியத்தின் மூலமாக நீ செய்கிற நன்மைகள் என்பவை வந்து அது சேலரியை ஈக்குவேட் பண்ண முடியாது. பெனிஃபிட்ஸ், அது பெனிஃபிட்ஸ்க்கும் சேலரிக்கும் அடிப்படையில் வித்தியாசம் இருக்குது. கோர் இஷ்யூ 23,000 சம்பளம் வாங்குகிறோம், 8,000 ரூபாய் எழுந்து 15,000 ரூபாய் சம்பளத்துக்கு தள்ளப்படுறோம். எந்த செக்டார்லையாவது அதை ஒத்துப்பாங்களா? இந்த போராட்டம் ஏன் வித்தியாசமான போராட்டம்? கொடுக்கப்பட்ட சலுகையை குறைச்சா ஒத்துப்பாங்க. ஒரு மந்திரிக்கோ ஒரு எம்எல்ஏக்கு கொடுக்குற சலுகையா அல்லது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கொடுக்குற சலுகையை குறைச்சா அவங்க ஒத்துப்பாங்களா? 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி சலுகை இன்க்ரீஸ் ஆகுது, தவிர எதுவும் குறைஞ்ச மாதிரி எதுவுமே குறைஞ்ச மாதிரி இல்லை. 8,000 ரூபாய் சம்பளம் அவனுக்கு குறையுது. கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு க்ளவுஸ் இல்லை, ப்ராப்பரான ஷூஸ் இல்லை, மழையிலையும் சாதாரண உடையில வேலை பார்க்குறாங்க. ஒரு ரெயின் கோட்டு கூட கொடுக்க மாட்டேன்றாங்கன்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ். அவ்வளோ கொட்டுற மழையில் அவ்வளோ சகதியாக இருக்க குப்பையை கையில் அள்ளி போடுறாங்க. ப்ராப்பரான ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை, சப்போர்ட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை, மிஷினரிஸ் இல்லை, எதுவுமே இல்லை. யாருமே 4 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க சொன்னாங்க மேனுவல் டெத்தை நாங்கள் கம்மி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. இவங்க வந்ததுக்கு அப்புறமே யாருமே 14லேருந்து 20 பேர் வந்து மேனுவல் டெத்தில் செத்து போயிருக்காங்க. அப்போ அவங்களுக்குலாம் என்ன ஒரு பதில்? உதயநிதி அவர்கள் தான் பேசியிருந்தாரு. உங்கள் கேள்வியில் எல்லா பதிலும் இருக்குது. அப்போ நம்ம வைத்து கழுத்தறுத்த விவகாரங்களில் இதுவும் மற்றும் ஒரு மணிமகுடம். இவங்க பிரச்சனையே என்ன? இன்றைக்கி இவங்களை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய திமுக சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளில் 90% வாக்குறுதியை நிறைவேற்றாது. நீ ப்ரைவேட்டைஸ் பண்ணுறது பாலிசி டிசிஷன், அதை தவிர்க்க முடியாதுன்னா அதை செய்யறதுக்கு ஒரு முறை இருக்குது. இப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஸ்ட்ராட்டஜியும் இல்லை. சரி, தேர்தலுக்கு பிறகு அதை செய்யலான்னா அதுவும் கிடையாது. தேர்தலுக்கு முன்னால் செஞ்சு நீ மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன் நீங்கள். அது எல்லா விதத்துலையும் அதாவது வந்து நிர்வாகத்திறன் வந்து அறவே இல்லாத போக்கு தான் இப்போ காணப்படுது. அவங்க பீரியட்லேயும் ப்ரைவேட்டைஸ் ஆச்சு, இவ்வளோ பெரிய ரணகலம் ஏன் ஆகலை? எஸ்பி வேலுமணி உள்ளாட்சித்துறை கையில் வச்சுருக்கும்போது இதே எடப்பாடி பீரியடில் ப்ரைவேட் ஆசை ஆகுது 2017, 18, 19. அப்போயும் இவ்வளோ ரணகலம் ஆகலை, இப்போயும் இவ்வளோ ரணகலம் ஆகுது. இதையே உங்களால் திறம்பட சமாளிக்க முடியல.